Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 11th question. 11th question in exercise 3B. So 11th question paranga, a company with 10,000 shares. So shares வந்து 10,000 சொல்லிட்டாங்க of rupees 100 each அப்படின்னா NV வந்து 100 இருக்கும்போது அவங்களோட ஷேர்ஸ் எவ்வளவோ வாங்கியிருக்காங்கன்னா 10,000 rupees and declares a dividend of 5%. So given பாருங்க, given எழுதிக்கோங்க. So given வந்து number of shares வந்து 10,000, NV வந்து 100 rupees, dividend கொடுத்துருக்காங்க 5%. இவ்வளோ தான் வந்து givenல இருக்குது. To findல பாருங்கள், இதில் 3 questions கொடுத்துருக்காங்க. First one வந்து what is the total amount of a dividend paid by the company? Total amountல தான் கேட்குறாங்க, total dividend கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து total dividend கேட்குறாங்க. செகண்ட் வந்து what should be the annual income of a man who has 72 shares in a company? ஸோ அவங்களுக்கும் ஆனுவல் டிவிடெண்ட்னா வந்து டோட்டல் டிவிடெண்ட் தான் கேட்குறாங்க. ஆனுவல் இன்கம்னாலும் டோட்டல் டிவிடெண்ட்னாலும் ஒன்று தான். டோட்டல் டிவிடெண்ட் when share equal to 72. ஷேர் வந்து 72 இருக்கும்போது அவங்களோட இன்கம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். தேர்ட் ஒன் பாருங்கள், இஃப் ஹி ஹாஸ் ரிசீவ்ட் ஒன்லி 4% ஆன் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கிற பர்சன்டேஜ்க்கு நேம் என்னது? இன்கம் பர்சன்டேஜ். இன்கம் பர்சன்டேஜ் வந்து 4% இருக்கும்போது ஃபைன் த ப்ரைஸ் ஹீ paid for each share. ஸோ ஈச் ஷேருக்கு நீ எவ்வளோ பே பண்ணி வாங்குவ, அது வந்து நம்ம எம்வி தான் நம்ம பே பண்ணி வாங்குகிற அமௌண்ட். ஒரு ஷேருக்கான பேமெண்ட் எவ்வளோன்றது எம்வி ஆஃப் ஒன் ஷேர். எம்வி ஆஃப் மோஸ்ட் ஷேர் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். எம்வி ஆஃப் ஒன் ஷேர்ன்றது வந்து எம்வி தான், டைரெக்டாக எம்வி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் கொஷின். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும், ஈஸியாக நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் இது சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிவிடெண்ட்க்கு நம்மளுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் இங்கேயே இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into dividend percentage of NV. number of shares பாருங்க 10,000, dividend percentage வந்து 5/100 into NV பாருங்க, NV வந்து 100. ஸோ இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 50,000 தான் வந்து டோட்டலாக இன்கம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. டோட்டல் டிவிடெண்ட்ன்றது டோட்டல் இன்கம் வந்து அவங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 50,000. எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும்போது 10,000 ஷேர்ஸ் இருக்கும்போது. அதுவே செகண்ட் கொஷின் தான், ஏன் நம்மளை திருப்பியும் வந்து டோட்டல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து 10,000 இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குதுன்ட்டு. இது வந்து டோட்டல் டிவிடெண்ட் 72 ஷேர்ஸாக இருக்கும்போது உங்களோட இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டிவிடெண்ட் அதே ஃபார்முலா தான், டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into D percentage of NV. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவங்களே கொடுத்ததுனால இந்த ஷேர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அகெயின் நீங்கள் 10,000 எடுத்திங்கன்னா 50,000 தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸை நீங்கள் மாற்றணும். செகண்ட் கொஷனுக்கு 72 இருக்கும்போது. ஸோ டிவிடெண்ட் பர்சன்டேஜ்லாம் 5 தான் இருக்கும். டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. 5/100 இன்ட்டு அதே மாதிரி NVயும் சேஞ்ச் ஆகாது. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு 72 ரூபீஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கும்னா 360 rupees தான் உங்களுக்கு இன்கமாக கிடச்சிருக்கும் டோட்டலாக. தேர்ட் கொஷின் பாருங்கள், இன்கம் பர்சன்டேஜ் வந்து 4% இருக்கும்போது எம்வி வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இன்கம் பர்சன்டேஜ்னோடனே நம்ம இன்கம் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் எம்வி ஈக்குவல் டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. டிவிடெண்ட் இன்கம் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு 4%ன்னு தெரியும்ல. ஸோ 4/100 இன்ட்டு NV தெரியாது, MV மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். டிவிடெண்ட் வந்து 5/100 இன்ட்டு NV வந்து 100. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு இப்போ பாருங்கள்
எம்வி இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. இப்போ இது வந்து அந்த சைட் போச்சுன்னா ரெசிப்ரோக்கலில் போகும், இல்லைன்னா அப்சைட் டவுனாக சேஞ்ச் ஆகும். இவங்க பாருங்கள் ரெசிப்ரோக்கலுக்கு நேம் தான் அப்சைட் டவுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள் இது நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்குது, இது நியூமரேட்டருக்கு வரும். 4 வந்து டினாமினேட்டருக்கு போகும். இவ்வளோ தான் கேல்குலேஷன். ஸோ 25 டைம்ஸ். ஸோ எம்வி வந்து 25 5 125 தான் உங்களோட எம்வி. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி ஆன்சர் கிளியராக எழுதணும். அதை வந்து இன்னொரு பெனில் கூட ஹைலைட் பண்ணி காமிச்சாலும் ஓகே தான். ஸோ டோட்டல் டிவிடெண்ட் ஃபார் 10,000 ஷேருக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் வந்து 50,000. அதை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சு சம் போடுறாங்கன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டோட்டல் டிவிடெண்ட் if share is 72. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இப்படி எழுதிக்கோங்க. எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி எழுதிட்டு ஆன்சரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்வி கேட்டிருக்காங்க. எம்வி வந்து ₹125. இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க், எங்கேயுமே மார்க் ரெடியூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான வே. Catch you in the next video. Bye.